ரீசென்ட் டைம்ஸ்ல இன்ஸ்டாகிராம்ல நிறைய பேர் இந்த வீடியோ ஷேர் பண்ணிருந்தாங்க. இல்ல இப்ப என்ன சொல்றாரு அப்படின்னா, கார்ல வந்து ரொம்ப லோ ஃபியூயல் வச்சு கண்டினியூஸா டிரைவ் பண்ணிட்டே இருந்தா சீக்கிரமா வந்து பம்ப் வந்து ஃபெயிலியர் ஆயிரும், இன்ஜெக்டர் ஃபெயிலியர் ஆயிரும், இசிஎம் ஃபெயிலியர் ஆயிரும், கார் சீக்கிரமா வந்து பிரேக் டவுன் ஆயிரும். இந்த மாதிரி எல்லாம் வந்து நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும். அதனால மினிமம் ஒரு கால் டேங்க் ஆச்சு வந்து ஃபியூயல் வச்சுக்கிட்டு ஓட்டுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. நம்ம யூஸ் பண்ற கார்ஸ்ல வந்து ஃபியூயல் டேங்க் உள்ள வந்து ஃபியூயல் வந்து பம்ப் மாடியூல் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கும். அந்த பம்ப் மாடியூல்ல வந்து பாத்தீங்கன்னா ஃபியூயல் வந்து பம்ப் பண்றக்கூடிய ஒரு மோட்டர் ஒன்று இருக்கும். இந்த மோட்டர்ல தான் வந்து டேங்க்குள்ள இருக்க ஃபியூயலை வந்து பம்ப் பண்ணி இன்ஜின்குள்ள அனுப்பும். இன்ஜின்குள்ள யூஸ் பண்ணது போக மீதி இருக்கிற ஃபியூயல் வந்து இந்த ரிட்டர்ன் ஹோஸ் வழியா திரும்ப பம்புக்கே வந்து வந்துடும். இந்த ஃபியூயல் பம்புக்கும் இந்த டேங்க்குக்கும் நடுவில் வந்து ஒரு 1 இன்ச் கேப் இருக்கும். அந்த 1 இன்ச் கேப் உள்ள கீழே இருக்க ஃபியூயல் போயிடுச்சு அப்படின்னா இந்த ஃபியூயல் பம்பால வந்து ஃபியூயல் வந்து பம்ப் பண்ண முடியாது. அதனால ஃபியூயல் பம்ப்ஸ் வந்து சீக்கிரம் டேமேஜ் ஆயிரும். இதனால இன்ஜெக்டர் டேமேஜ் ஆயிரும். இதனால இசிஎம் ஃபெயிலியர் ஆயிரும். இப்படிலாம் சொல்றாங்க. ஆனா இதெல்லாம் வந்து நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. ஏன்னா இப்போ வர ஃபியூயல் பம்ப்ஸ்ல வந்து இந்த இடத்துல ஸ்மால் பார்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். இந்த ஸ்மால் பார்ட்ஸ் என்ன அப்படின்னா டேங்க்குள்ள எவ்வளவு ஃபியூயல் இருந்தாலுமே இந்த ஸ்வால் பார்ட் வந்து இந்த டேங்க் வழியா ஃபியூயலை சக் பண்ணி இந்த இடத்த ஃபுல் பண்ணி வச்சுக்கும். ஸோ நீங்க வந்து டேங்க்ல எவ்வளவு ஃபியூயல் இருந்தாலும் இந்த இடம் வந்து எப்பவுமே வந்து ஃபியூயல்ல வந்து நிரம்பி இருக்கும். அதனால ஃபியூயல் வந்து இங்க இருந்தாலும் சரி, இல்ல இங்க இருந்தாலும் சரி, இந்த இடத்துல இருந்தாலும் சரி, இங்க இருக்கிற ஃபியூயல் வந்து எப்பவுமே இருந்துட்டே தான் இருக்கும். டேங்க்குள்ள இருக்கிற ஃபியூயல் வந்து ஃபுல்லா காலி ஆனதுக்கு அப்புறமும் கூட இந்த பம்ப் மாடியூல்னு சொல்லி ஒன்று இருக்கு. அதுக்குள்ள இருக்கிற ஃபியூயல் வந்து காலி ஆகிற வரைக்கும் இந்த மோட்டார் ஓடிக்கிட்டே தான் இருக்கும். இந்த பம்ப் மாடிக்குள்ள இருக்கிற ஃபியூலும் வந்து காலியானதுக்கு அப்புறம் தான் கார் வந்து ஃபியூல் இருந்து எல்லாமே நம்ம வண்டி நார்மலாக ரோட் நிற்கும். இந்த ஸ்மால் பார்ட்ஸ் எதுக்காக வச்சுருக்காங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ரொம்ப லோ ஃபியூல்ல கார் ஓட்டும் போதும் ஃபியூல்ல வந்து லெவல் வந்து இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டா இருந்தா ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனா நம்ம சடனா ஒரு பிரேக் போடும்போதோ, இல்ல நம்ம ஒரு கார்னர்ல திருப்பும் போதோ, இல்ல நம்ம ஒரு ஸ்லோப்ல வந்து ஏறும்போதோ இந்த ஃபியூலோட இந்த லெவல் வந்து ஒரு ஒரே லைன்ல ஸ்ட்ரைட்டா இருக்கிறதுக்கு இருக்காது. சம்டைம்ஸ் இப்படியும் இருக்கும். இல்லைன்னா சம்டைம்ஸ் வந்து இப்படி ஸ்லாஷ் ஆகிட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரி டைம்ல வந்து ஃபியூல் வந்து இப்படி இருக்கும்போது, இல்ல இந்த மாதிரி ஸ்லாஷ் ஆகும்போது இந்த பம்பால கரெக்டா வந்து டேங்க்ல இருந்து ஃபியூல் வந்து சக் பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரி சக் பண்ண முடியாத இந்த மாதிரி ஃபியூல் பம்ப் இருக்கிறதுக்கு பேர் வந்து ஃபியூல் ஸ்டார்வேஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஃபியூல் ஸ்டார்வேஸ்ல வந்து அவாய்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் இந்த டேங்க்ல இருக்கிற ஃபியூலை வந்து நம்பி இல்லாம இந்த பம்ப் மாடியிலுக்குள்ளேயே இருக்கிற ஏற்கனவே வந்து சக் பண்ணி வச்சிருக்கிற இந்த ஃபியூலை இந்த மோட்டார் வந்து பம்ப் பண்ணி இன்ஜினுக்கு அனுப்பும். அதனால உங்க டேங்க்ல வந்து இந்த ஃபியூல் ஃபுல்லா கம்மியானதுக்கு அப்புறம் இந்த ஃபியூலும் கம்மியா காலியானதுக்கு அப்புறம் தான் வந்து இந்த மோட்டார் வந்து ஃபியூலே இல்லாம ஸ்டார் ஆகி நடு ரோட்ல வண்டி பிரேக் டவுன் ஆகி நிற்கும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணாமலே இந்த வீடியோவும் ஒரு 50,000 பேர் ஷேர் பண்ணியிருக்காங்க. இதுக்கு காரணம் வந்து அந்த வீடியோவை நம்புற மாதிரி விஷயங்கள் இருக்கு அப்படிங்கிறது இல்லை. ஆனா அது ஒரு இமோஷனல் பயம் ஒன்று இருக்கு. யார் பார்த்தாலுமே இதுல இப்படி பண்ணா டேமேஜ் ஆயிருமோ, இப்படி பண்ணா வந்து இது வேலை செய்யாதோ, இப்படி பண்ணா வந்து கார் உடஞ்சு போயிருமா அப்படிங்கிற ஒரு பயத்துல உண்டு பண்றதுக்காக தான் இந்த மாதிரி இந்த வீடியோக்கெல்லாம் வைரல் ஆயிட்டு இருக்கு. நிறைய பேர் நம்பி ஏமாறாங்க. அதனால கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க.